பவித்ரா தினமும் தனது பிள்ளைகளை அருகில் உள்ள விவசாய கிணற்றுக்கு அழைத்துச் சென்று நீச்சல் பழக கற்றுக் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதன்படி வழக்கம் போல் திங்கட்கிழமை அன்று பவித்ரா தனது பிள்ளைகளுடன் வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்துள்ளார். குளிக்கப் போனவர்கள் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன உறவினர்கள் தேடத் துவங்கினர். கிணற்றில் சிறுமி நித்திகா ஸ்ரீ சடலமாக மிதப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் வேப்பங்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வேப்பங்குப்பம் காவல்துறையினர் ஒடுக்கத்தூர் தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு விவசாய கிணற்றுக்கு வந்துள்ளனர். அப்போது ஒரு குழந்தையுடன் மேலும் இருவரின் சடலம் கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளனர். உடனடியாக விரைந்து கிணற்றில் கிடக்கும் மூவரின் உடலையும் தூக்கியுள்ளனர். முதலுதவி கொடுக்கலாம் என நினைத்தவர்களுக்கு ஏமாற்றமே